ஸ்ரீ தேவி பாகவதம் 187 பகுதி. யோக மந்திரம் சித்தி. மகாதேவியை பர்வதராஜன் நோக்கி, பரமேஸ்வரியே, ஞான பிரதமாக உள்ள தத்துவத்தை நான் தரிசிப்பதற்கான யோகம் எதுவோ அந்த யோகத்தை அதற்குரிய அங்கத்தோடு எனக்கு கூறி அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். தேவியானவள் கூறலானாள், மலையரசனே, நீ கேட்கும் இந்த ஞான பிரத யோகமானது மேல் நடு கீழ் என்ற உலகிலும் இல்லை. எனினும் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தையே யோகியர்கள் யோகம் என்று கூறுகின்றனர். ஆனால் அந்த ஐக்கிய பாவ யோகத்திற்கு காமம், குரோதம், லோபம், மதம், மோகம், மாச்சரியம், அதாவது அவா, வெகுளி, பற்றுள்ளம், செருக்கு, மயக்கம், பொறாமை என்ற உட்பாகைகளான 6 தடைகள் இருக்கின்றன. நீக்குவதற்கு அரிதான இந்த தடைகளை தன்னிடம் வரவிடாமல் தடுக்க வல்லவர்களே ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கிய யோகத்தை அடைய முடியும். இந்த யோகம் 8 அம்சங்களை உடையது. அவை இமயம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்பனவாகும். இவை போகத்திற்கு சாதனங்களாகும். இமயம் என்பது அகிம்சை எனப்படும். இன்னா செய்யாமை, சத்தியம், களவின்மை, பிரம்மச்சரியம், சன்மார்க்கம், தயை, பொறுமை, துணிவுடைமை, மிதமான உணவு, சௌசம், துப்புரவு என 10 ஆகும். நியமம் என்பது தவம், மகிழ்ச்சி, தெய்வ நம்பிக்கை, நாணம், தானம், தேவ பூஜை, சித்தாந்த சிரவணம், புத்தி, ஜபம், ஹோமம் என 10 ஆகும். ஆசனம் என்பது பத்மாசனம், ஸ்வஸ்திகாசனம், பத்ராசனம், வஜ்ராசனம், வீராசனம் என 5. அவற்றுள் பத்மாசனம் என்பது 2 பாதங்களையும் தொடைகளின் மீது வைத்து 2 கைகளாலும் பாத பெரு விரல்களை பிடித்து கொண்டு நிமிர்ந்திருப்பது பத்மாசனமாகும். ஸ்வஸ்திகாசனம் என்பது 2 பாதங்களையும் தொடைகளுக்கும் முழங்கால்களுக்கும் இடையில் உள்ள சந்தியில் வைத்து நேராக இருப்பது ஸ்வஸ்திகாசனம். பத்ராசனம் என்பது புறங்கால்களை பிருஷ்டபாகத்தில் மடக்கி வைத்து விருஷ்ணத்தின் அடிவழியே அப்பாதங்களை பாத சந்திகளோடு கைகளால் பிடித்திருக்கும் நிலை பத்ராசனமாகும். வஜ்ராசனம் என்பது தொடைகள் மீது பாதங்களை முறைப்படி வைத்து முழங்கால்களில் கை விரல்களை மேல்முகமாக இருத்தி நிமிர்ந்திருப்பதாகும். வீராசனம் என்பது ஒரு பாதத்தை தரையிலும் மற்றொரு பாதத்தை தொடையிலும் வைத்து உடலை நேராக நிலை நிறுத்தும் நிலை வீராசனமாகும். பிராணாயாமம் என்பது வெளியே இருக்கும் காற்றை இடக்கலையினால் இடது மூச்சினால் உள்ளே இழுத்து 16 மாத்திரை கால அளவு சுழி முனை நடு மூச்சில் நடுவில் நிறுத்தி பிறகு 32 மாத்திரை அளவு பிங்கலை வல மூச்சு நாடியின் வழியாக விடுவதாகும். சகற்பம் என்பது அடிக்கடி வெளியே செல்கிற வாயுவை காற்றை 12 அல்லது 16 மாத்திரை கால அளவு ஜப தியானாதிகளோடு உள்ளே வாங்கி ஜப தியானங்கள் செய்தலாகும். விகற்பம் என்பது ஜப தியானங்கள் இல்லாமல் மேற்கூறியது போல பிராணாயாமம் செய்தலாகும். இவ்விதமாக பயிற்சிகளை பயிலும் போது உடல் வியர்க்குமானால் அதமம் என்றும், நடுங்குமானால் மத்திமம் என்றும், தரையை விட்டு எழும்புமானால் உத்தமம் என்றும் கூறப்படுகிறது. பிரத்யாகாரம் என்பது இயம நியமாதிகளால் உத்தம குணங்கள் நிரம்ப பெற்று தான் எண்ணிய மிகு விருப்பங்களை அடையும் வரையில் இந்திரியங்களை விஷயங்களின் வழியே செல்ல விடாமல் தடுத்து தன் வசப்படுத்தி கொள்வதாகும். தாரணை என்பது கால் கட்டை விரல்கள், முழங்கால்கள், தொடைகள், மூலாதாரம், ஆண்குறி, நாபி எனப்படும் தொப்புள், இருதயம், மிடறு, கன்னம், மூக்கு, நடுப்புருவம், நெற்றி, தலை, துவாதசாந்தம் அதாவது 12ஆம் நிலை முதலான இடங்களில் பிராண வாயுவை விதிமுறையாக நிறுத்துவது தாரணையாகும். தியானம் என்பது தான் விரும்பிய தேவதையோடு தன் மனதை லயிக்கச் செய்து அசைவற்றிருத்தலாகும்.
சமாதி என்பது ஜீவாத்மாவான தான் பரமாத்மாவில் இருந்து வேறல்ல என்று சமத்துவ ஐக்கிய பாவனை செய்து கொண்டு எப்போதும் இருப்பதாகும். இவையே அஷ்டாங்க யோக லட்சணம் என்று யோகியர்கள் கூறுவார்கள். மலை அரசனே, இனி உனக்கு மந்திர யோகத்தை கூறுகிறேன். ஐம்பூதங்களின் செயல்பாட்டாலும் சூரிய சந்திரன் அக்னி ஆகியவற்றால் உண்டாகும் ஒளியின் சக்தியாலுமே ஐக்கிய ரூபமாக விளங்குகிறது. ஒருவனின் உடலில் 3.5 கோடி நாடிகள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமானவை 10 ஆகும். அவற்றுள்ளும் இடக்கலை இடது நாடி, பிங்கலை வலது நாடி, சுழிமுனை நடுமூச்சு நாடி ஆகிய 3 நாடிகளுமே முக்கியமானவை. இம்மூன்றும் முதுகெலும்பான மேடு தண்டத்தின் சிகரத்தில் சந்திர சூர்யாக்னி சொரூபமாக விளங்குகின்றன. மலையரசனே, குண்டலினி சக்திக்கும் எனது சக்திக்கும் வேற்றுமை இல்லை. அது எனது வடிவமாகும். இனி தாரணையை பற்றி கூறுகிறேன். திசைகள், காலங்கள் முதலியவற்றால் கட்டுப்படாத தேவியிடம் மனதை நிலை நிறுத்தி ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை ஒருவன் செய்தால் அவன் அதிவிரைவில் தன்மயமாகி விடுவான். யோகியானவன் யோக சித்தி உண்டாகும் வரை அஷ்டாங்காதிகளை செய்து வரல் வேண்டும். அதற்காக என்னுடைய பாதத்தில் மனதை நிறுத்தி அதை வணங்கி தூய்மையான மனதில் என்னை நிலைநிறுத்த வேண்டும். அந்த மனம் தேவியை அடையும் வரை மந்திரங்களை ஜபித்தல் வேண்டும். இதனால் மெய்ஞானத்தை அடையும் வல்லமை உண்டாகும். மாயையால் மூடப்பட்ட ஜீவாத்மா இந்த முறையால் வெளிப்படும். இதை குருவின் மூலமே அறிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரங்களால் அறிந்து கொள்ள முடியாது. 187ஆம் பகுதி நிறைவடைந்தது.